கடகம். கடகராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். குரு வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அதே போல் மகான்கள் வழிபாடு, யாராவது மனிதர்களாக இருந்து மகான்களாக மாறியவர்களெல்லாம் பிடிச்சிக்குங்க. அதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு குரு இருக்கிறாரு, அந்த சாமியாரை போய் கும்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி போய் கும்பிட்டுட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா என்ன கேட்கக்கூடாது. செல்வி தான் குரு பிடிக்க சொன்னார், அந்த குருவை நான் பிடிச்சேன், அவர் என்ன பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட தகராறு வரக்கூடாது. நான் சொன்னது மகான்கள். இடது பக்க தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கடகத்துக்கு கழுத்திலிருந்து போகக்கூடிய இரத்த குழாய்கள், இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் அதிக கவனம். முழு உடல் பரிசோதனை இந்த வருஷம் முதல்லே செஞ்சுக்கிறது நல்லது. அதே சமயம் கோளாறு பதிகத்தை கேட்பது ரொம்ப நல்லது. ராகு கேதுவுடைய அமைப்பு தீரும். திடீர் அதிர்ஷ்டம் அதிகமாக வரக்கூடிய ராசி கடகம். கண்டிப்பாக உங்களை கேலி கிண்டல் எவர் பண்ணாலும் சரி, எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. ப்ரமோஷன் அமைப்பு ஏற்படும். திருமணம், சுபகாரியங்கள், பிள்ளைகள் அமைப்பு, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, வீடு கட்டுறது, வீடை மாற்றுறது, வண்டி மாற்றுறது, வீட்டில் 2 ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 ரூம் பெட்ரூம் போகிறது, டெவலப்மெண்ட் கொடுக்கறது, தியானங்கள், பெரிய பெரிய கோயில்களுக்கு போகிறது, பெரிய மகான்கள் தரிசனம் ஏற்படுவது, மலை கோயில்களுக்கு செல்வது, விரதம் இருப்பது, ஒரே சந்தோஷமாக இருக்கும். பெற்றோர் பெரியோருடையக்கும் அனுகூலம் காணப்படும். தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயம் நல்லாயிருக்கும். கடகத்துக்கு கண்டிப்பாக 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த லாட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கி பாருங்கள். விழலாம் என்ன திட்டாதீங்க. கண்டிப்பாக உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தால் விழுந்துடும். அதுபோல் அதிர்ஷ்டம் வரும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், திடீர் பணம் வரும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கூட டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டு கேஸு வாய்தாலாம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு சாரிம்மா, ஏதாவது தெரியாத உன்னோட தகராறு பண்ணிட்டோமா, நீ இல்லைன்னா எனக்கு இப்போதாம்மா புரியுதுன்னு பொண்டாட்டி புருஷனுக்கோ இல்லை புருஷன் பொண்டாட்டிக்கோ ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வக்கீலுங்கெல்லாம் பேஜார் ஆகிடுவாங்க, நீங்கள் ஒன்றா சேர்ந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் கடகத்துக்கு, புரியுதா? ஸோ ஃபேமிலி கிடைக்கும்னு அர்த்தம். அது போன ஃபேமிலியே வந்துருமா. ஸோ அந்த மாதிரி இந்த நேரத்தை சரியாக பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கும். அவர் வட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, வட்டமே இல்லாத செயலாளராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அப்லிஃப்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு துறை அரசியல்வாதிகளுக்கும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு.